ஹாப்பியும் காவியா நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. காவியாவும் உங்க அப்பா அம்மா போட்டோ காட்ட மாட்டேன், அவங்க நான் பார்க்கணும்னு சொல்றா. இவனும் ஒவ்வொரு தடையும் மழுப்பிட்டு போயிடறான். இப்போ காவியா பர்த்டே எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா பார்த்தா அவங்க வீடு பேலஸ் மாதிரி இருக்கு. அங்க வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. கிஃப்ட் கொடுக்காம வெக்கப்பட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடறான். காவியாவும் அவங்க அப்பா கிட்ட ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்க அப்பா பார்ட்னர்ஸ் அவன் ரொம்ப டேலண்டான பையன், அவங்களுக்கு மாப்பிளையே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காவியா கிட்ட அந்த கிஃப்ட்டை கொடுத்ததுமே ஹாப்பி ஆயிடுறான். அவன் சொல்றதுக்கு முன்னாடியே ஹாப்பி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுறா. உங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா அம்மாட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஊர்லயே நம்ம அப்பாவை எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, இவங்க நம்ம அப்பா அம்மா சுத்தமா பிடிக்காதுன்னு 2 நாளா போனே அட்டன் பண்ண மாட்டான். காவியாவும் கடைசியா கால் பண்ணி நானே லவ் சொன்னதால ரொம்ப இலக்கரமா நினைக்காத அப்படின்னு சொல்றான். அவனும் நான் எங்க அப்பா அம்மா போட்டோ அனுப்புறேன், உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றதுக்கு எதிர்மாரியே அவளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நீ உங்க அப்பா அம்மாட்ட போட்டோ காட்டி இவன் லைன்ல இருக்கான். அவங்களும் இவங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க, என்னோட கல்யாண நாளைக்கு இவங்களை வர சொல்ல அப்படின்னு சொல்றான். இவனை வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு படம் லவ் பண்றப்பா, நீங்க பெங்களூர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிடுறான். அந்த ஃபங்க்ஷன்ல காவியா அப்பாக்கு ஆகாத ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரை வெறுப்பத்துங்கிறதாக ஹாப்பியை மேடை கூப்பிட்டு வந்தா எங்க மருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பா சொந்த பத்த எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறாரு. இங்க வந்து நல்லா வெகுலியா ஜாலியா பேசுறதால ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. இதனாலே காவியாக்கும் ஹாப்பிக்கும் பிரச்சனை வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு முடிவுக்கு வராங்க. ஹாப்பி அப்பாவும் காவியா அப்பாட்ட போய் சாரி கேட்கலான்னு போகும்போது அவரு இந்த பிச்சைக்கார பசங்களை நான் கூப்பிட்டுருக்கே மாட்டேன் இப்படி தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்ல கடுப்பான அவரும் அங்கிருந்து போயிடுறாரு.